வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விபிடிசி. நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோ இ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அது சின்னதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ E4 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இல்லை, யூஎஸில் இருக்குது அவைலபிள். Amazon.comல இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோட்டோ ஈயோட பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது மோட்டோ E4 பார்த்தீங்கன்னா $130 வருது. டெலிவரி சார்ஜஸ், ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $4.48 வருது. உங்களுக்கு வந்து இம்போர்ட் சார்ஜுன்னு ஒன்று போடுறாங்க. இம்போர்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா $109.78 வருது. மொத்தம் $244.25 வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு மேலே டபுள் ரேட்டாக இருக்குது. $130 தான் ஃபோன், $8500 தான் ஃபோன். ஆனால் வந்து இப்போதைக்கு யூஎஸில் இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த காஸ்ட் வருது. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு நோகட் வருது 7.1. யூஎஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் வேரியண்ட்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் $244 பே பண்ணி வாங்கினா கூட டுவெல் சிம்மான்னு டவுட் தான். சிங்கிள் சிம்மாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 inch HD டிஸ்பிளே தான் வருது. 720 பிக்சல்ஸ் தான் வருது. Gorilla Glass 3 வருது. 66.2 ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ வருது. உங்களுக்கு இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வருது. மோட்டோ இ ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வர ஃபோன். ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லையும் கிடையாது, செகண்ட் ஜென்ரேஷன்லையும் கிடையாது, தேர்ட் ஜென்ரேஷன்லையும் கிடையாது. ஃபோர்த்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மோட்டோ E4ஓட ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 GHz ஸ்னாப்டிராகன் 425 சிப்செட் ஆர் 427 சிப்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது இப்போதைக்கு இந்த யூகேலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 425 சிப்செட்டில் தான் வரும். இந்தியாவில் எது வருதுன்னு தெரியல இப்போதைக்கு. இதே நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் MTK 6737M சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 2GB வருது. 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. மைக்ரோ SD கார்டு வருது. 8 MP கேமரா வருது. 2.2 அப்பச்சர் ஆட்டோ ஃபோக்கஸ், சிங்கிள் LED ஃப்ளாஷ் வருது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 MP வருது. 2.2 அப்பச்சரில் வருது. ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ், அதே மாதிரி சிங்கிள் LED ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க. இதுலேயும் ஃப்ரண்டில் ஃப்ளாஷ் இருக்குது. அதாவது மோட்டோ C+ மாதிரி இருக்குது. 2800 amps ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதற்குனால நம்ம பேக் கேஸ் ஓப்பன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, டைப் C கிடையாது. ஒய்ஃபை இருக்குது, GPS, ப்ளூடூத் 4.1 வருது, NFC இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோ E4 ப்ளஸ்லேயும் சரி E4லேயும் சரி NFC இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு OT சப்போர்ட் இருக்குது, 4G இருக்குது. ஜியோ சிம் தாராளமாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கிராம் வருது வெயிட். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டில் தான் வேரியன்ட் இருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி மோட்டோ E4 பார்த்தீங்கன்னா $8500 வருது. US யூகேலேயே E4 ப்ளஸ் இன்னும் லான்ச் பண்ணல, E4 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கீழே லைக் பட்டனுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காத வாங்க பழகலாம் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காத நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.